எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எங்க இருக்கு பாத்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியில தாங்க இருக்கோம். கூடுவாஞ்சேரியில ஒரு சூப்பரான பட்ஜெட்ல ஒரு சூப்பரான சைட்டை பார்க்க வந்திருக்குங்க. இன்னைக்கு இதுல நம்ம எல்லாருக்குமே தெரியும் கூடுவாஞ்சேரியில ரியல் எஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு பூமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கூடுவாஞ்சேரியில எக்ஸாக்டா இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க சைட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாண்டூர்ல தாங்க லொக்கேட் இருக்கு. ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாண்டூரை ரீச் பண்ணிடலாங்க. அந்த பாண்டூர் நெருக்குப்பம் ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா சொல்லணும்னா 1.2 கிலோமீட்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட் அமைஞ்சிருக்கு. இந்த சைட்டோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா SM நகருங்க. இந்த ப்ராஜெக்ட் யார் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கை ஹோம்ஸ் தான் பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க கூடுவாஞ்சேரி வந்து ரியல் எஸ்டேட்ல எந்த அளவுக்கு சூப்பரா பூம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் என்னைக்கு வந்துச்சோ அந்த ஜிஎஸ்டி ரோடே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஸ்ட்ரெச் வந்து வேற லெவலில் கமர்ஷியலாகவும் ரெசிடென்ஷியலாகவும் ரியல் எஸ்டேட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு க்ரோத்தை வந்து பார்த்துட்டு இருக்குங்க. அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெல்லிக்குப்பம் ரோடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெல்லிக்குப்பம் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்றது இந்த சரௌண்டிங்கில் இருக்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியுங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு சூப்பரான சைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கிடைச்சிருங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நமக்கு சுற்றி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சைட்டுக்குள்ளேயே வந்து ஒரு 40-45 வீடுகள் வந்து வந்துருச்சுங்க. அப்படி இருக்க ஒரு இடத்துல தான் உங்களுக்காக ஒரு அருமையான பட்ஜெட்டில் எல்லாரும் இடம் வாங்கக்கூடிய ஒரு அருமையான பட்ஜெட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வீடியோ இருக்க போதுங்க. ஸோ நீங்கள் இந்த கூடுவாஞ்சேரி சரௌண்டிங்கில் நீங்கள் இடம் வாங்கணும்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மொத்தம் இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஏக்கர் ப்ராஜெக்ட்டுங்க. அதில் ஃபேஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா 7.5 ஏக்கர் சக்ஸஸ்ஃபுல்லாக சோல்ட் அவுட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம வீடியோ பண்ணுறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2 தாங்க. ஃபேஸ் 2ல மொத்தம் 186 பிளாட்ஸுங்க. இந்த 186 பிளாட்ஸில் இப்போ எத்தனை அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 86 பிளாட்ஸ் தாங்க அவைலபிள் இருக்குது. 100 பிளாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் சண்டே. இன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைட் விசிட் வந்துட்டு இருக்காங்க. புக்கிங்மே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இங்கே 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் வரையும் பிளாட் சைஸஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க. எல்லா ஃபேஸிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஸ் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கார்னர் பிளாட்ஸ்மே அவைலபிள் இருக்குங்க. இப்போ இந்த SM நகர்ல நமக்கு என்னென்ன மாதிரியான அம்யூனிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. சைட்டுக்கு அம்யூனிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ட்ரன்ஸ்ல ஒரு சூப்பரான கிராண்ட் ஆர்ச் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைட்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 அடி 33 அடி 24 அடி அப்படின்ற பிரம்மாண்டமான தார் ரோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் தார் ரோடு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைட்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செடிகள் எல்லாமே வச்சு நல்ல சைட்டை வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லாங்க. ஆல்ரெடி சைட்டுக்குள்ளே ஒரு 40-45 வீடுகள் வந்துட்டனால நமக்கு EB ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சைட்டுக்குள்ளேயே இருக்குது. நமக்கு ஸ்ட்ரீட் லைட்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைட்டில் நமக்கு ஸ்ட்ரோம் வாட்டர் கனெக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த சைட்ல இருந்து என்ன மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறாங்க. ஒரு சைட்டுக்கு லொகேஷன் அட்வான்டேஜ் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபியூச்சரில் என்ன மாதிரியான அப்ரிசியேஷன் கிடைக்கும், நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்றத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியுங்க. நம்ம எந்த லொகேஷனில் வீடியோ பண்ணாலும் நம்ம வந்து லொகேஷன் அட்வான்டேஜ் சொல்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா வச்சிருக்கோம். ஏன்னா உங்களுக்கு அது எல்லாமே தெரியணும் அப்படின்றதுக்காக தாங்க. கூடுவாஞ்சேரி அப்படின்னும் நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. நமக்கு கூடுவாஞ்சேரியை சுற்றி இருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லொகேஷன் அட்வான்டேஜ் தாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெல்லிக்குப்பம் ரோடுங்க. நம்ம நெல்லிக்குப்பம் ரோட்லேருந்து 1.2 கிலோமீட்டர்ஸ் அங்கே இருக்கும். நெல்லிக்குப்பம் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ஒரு சூப்பரான ஒரு ரோடாக மாறப்போகுது. இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடுக்கு அப்படியே பேரல் ரோடாக கூட நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். இந்த நெல்லிக்குப்பம் ரோடு வழியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபியூச்சரில் கடலூர் பாண்டிச்சேரி பஸ்ஸுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போக போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குங்க. உங்களுக்கு பஸ் இருக்குது, ஆட்டோ இருக்குது. ஸோ என்ன இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால நெல்லிக்குப்பம் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான லொகேஷன் அட்வான்டேஜ் சொல்லலாம். இந்த ஜங்ஷன்லேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொட்டமேடு ஜங்ஷன் ரீச் ஆயிடலாங்க. அந்த ஜங்ஷன்லேருந்து நம்ம OMR ECR வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்குங்க. ஸோ இங்கேருந்து நமக்கு OMR ECR கனெக்டிவிட்டியும் இருக்குது. செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு GST ரோடுங்க. GST ரோடுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ நமக்கு GST ரோடு OMR ECR அப்படின்ற எல்லா கனெக்டிவிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஒரு சைட்டுக்கு கனெக்டிவிட்டி ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி பார்க்கும்போது இந்த சைட்லேருந்து நமக்கு சூப்பரான கனெக்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்குங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் எனக்கு கோயம்பேடுலேருந்து நமக்கு கிளாம்பாக்கத்துக்கு ஷிஃப்ட் பண்ணாங்களோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு ரியல் எஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக பூம் ஆகிட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. 2000 ரூபாய் வித்துட்டு இருந்த இடம்லாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ சூப்பரான ஒரு அப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டினியூ ஆகுங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த GST ரோட்ல டிராவல் பண்ணவங்களுக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி GST ரோடு எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உதாரணமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கூடுவாஞ்சேரியிலே வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியில் என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கூடுவாஞ்சேரியிலே இருக்குங்க. பெரிய பெரிய கடைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டடாக எடுத்து நம்ம கூடுவாஞ்சேரியை வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக ஒரு சூப்பரான ஒரு வளர்ச்சியை வந்து கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி ஆக்சசபிள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷனுமே இருக்குங்க. நம்ம 10 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷனுமே ரீச் பண்ணிடலாம். நம்ம சிட்டிக்குள்ளே எங்கே போகணும் அப்படின்னாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சபர்பன் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ரீராம் கேட்வே இருக்குங்க. ஸோ ஸ்ரீராம் கேட்வேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IT ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 கம்பெனி இருக்குது. அசெஞ்சர், சதர்லாண்ட் அந்த மாதிரி சொல்லிட்டு எக்கச்சக்கமான கம்பெனிஸ் இருக்குது. உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்
ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நமக்கு கூடுவாஞ்சேரியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஜோஹோவுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு 2 சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐடிக்கு ஒரு சூப்பரான ஹப் அப்படின்னே சொல்லாங்க. எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்குது. இந்த பக்கம் போனீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டலூரில் வந்து கிரசன்ட் காலேஜ் இருக்குது, விஐடி காலேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தியாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, மெடிக்கல் காலேஜ் இருக்குது. ஸோ நமக்கு இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. உங்களுக்கு நிறைய லொகேஷன் அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து இருக்குது ஒரு சூப்பரான விஷயம்னு சொல்லாங்க. அண்ட் நம்ம லொகேஷன் அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தாச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் டிரைவ்லேயே நமக்கு சூப்பரான ஒரு டூரிஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்குங்க. காயரம்பேட் ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய பொட்டானிக்கல் கார்டன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 ஏக்கர்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கிருந்து ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் டிரைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இல்லலூர் வண்டர்லாவுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்துட்டு இருக்குங்க. ஒன்ஸ் அது வந்துருச்சு அப்படின்னா இந்த ரோடு இந்த சரௌண்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூரிஸ்டாகவும் நல்ல கமர்ஷியலாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வளர்ச்சி இருக்குங்க. இப்போ நம்ம இந்த எஸ்எம் நகர்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டான பிரைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம ஸ்கை ஹோம்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1800 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க. இது ஒரு சூப்பரான பட்ஜெட் அப்படின்னு சொல்லாங்க. ஏன்னா உங்களுக்கு கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1.2 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சைட் இருக்குங்க. இந்த பட்ஜெட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாட் கிடையாது அப்படின்னு சொல்லாங்க. ஸோ இங்க ஒரு பிளாட்டா எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 11 lakhs அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்ல வருங்க. ஸோ உங்க கையில முன்பணமா ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா இருந்தால் போதும். இங்க நீங்க சொந்தமா இடமே வாங்கிடலாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டுங்க. ஸோ உங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். உங்களுக்கு 80% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோனுமே அவைலபிள் இருக்கிறதுனால ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி உங்க கையில ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா இருக்குன்னா தாராளமா நீங்க கூடுவாஞ்சேரியில சொந்தமா ஒரு இடம் வாங்கிக்கலாங்க. ஃபர்ஸ்டே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான காலேஜ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் வந்து பார்க்க போறோங்க. ஸ்கூல்ஸ் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி அந்த நெல்லிக்குப்பம் ரோடு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல வெல் நோன் ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்குங்க. நமக்கு எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல் இருக்கு, வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வேலம்மாள் இருக்குங்க. காயரம்பேட் ரைட் எடுத்துமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு வேலம்மாள் இருக்கு. ஸோ 2 வேலம்மாள் இருக்குது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி நமக்கு வந்து சென்ட் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு அண்ட் கூடுவாஞ்சேரி கவர்மெண்ட் ஸ்கூலுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாக நமக்கு ஸ்கூலு காலேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்கூல் காலேஜஸ் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த எஸ்எம் நகர் பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இங்கே எத்தனை பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குது, என்ன சைஸில் அவைலபிள் இருக்குது, லொகேஷன் அட்வான்டேஜ் என்ன இருக்குது, அம்யூனிட்டிஸ் என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் சொல்லிட்டேங்க. இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1800 ரூபாய் கொடுக்குறாங்க. ஒரு நல்ல பட்ஜெட் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் கூடுவாஞ்சேரி சரௌண்டிங்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும். இல்லை நான் உடனடியாக இடம் வாங்கி வீடு கட்டி குடி வரணும் அப்படின்னாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சைட்டாக இருக்குங்க. நீங்களே வீடியோவில் பார்ப்பீங்க. நமக்கு எங்கே திரும்பினாலும் வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 40-45 வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சைட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு பயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லைங்க. ஸோ உங்களுக்கு நான் வீடியோ பார்த்துட்டு எனக்கு வீடியோ எல்லாம் பிடிச்சிருக்கு, நான் வந்து சைட்டை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்பிளேலேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை ஹோம்ஸ் நம்பர் கொடுத்துருக்குங்க. நீங்கள் ஒரு கால் பண்ணி நீங்கள் என்ன டவுட் கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்க. சரி நான் சைட்டுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, அந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா போதும். அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ கேஃப் ஃபெசிலிட்டிஸுமே அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட வரீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான விஷயமாகவே இருக்குங்க. இந்த கூடுவாஞ்சேரி உங்களுக்கு ரியல் எஸ்டேட்டாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்ரிசியேஷன் வந்து கொடுத்துட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணி ஃபியூச்சரில் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸும் நல்ல அப்ரிசியேஷன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேங்க. இங்கே ஒரு இடம் வாங்கி உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்ட வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை.